ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்பு பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கம்பு, சிறுபருப்பு. கம்பு 1 கிளாஸ் எடுத்துருக்குறோம். அப்புறம் சிறுபருப்பு அரை கிளாஸ் எடுத்துருக்குறேன். இந்த ரெண்டுமே ஒரே கிளாஸ் என்ற மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இந்த 1 கிளாஸ் இது ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு சின்ன குக்கர் வச்சு அதில் நம்ம கம்பை வறுக்க போகிறோம். அது ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி இது ரோஸ்டட் கம்பு தான், இருந்தாலும் இன்னொரு தடவை வறுத்து அதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதே குக்கரில் நம்ம சிறுபருப்பை வறுத்துக்க போகிறோம். சிறுபருப்பும் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். லைட்டு ப்ரௌன், ரொம்ப ப்ரௌன் இல்லை, லைட்டாக வறுத்த மாதிரி, லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த இது வர அளவுக்கு நம்ம வறுத்ததுக்கப்புறம் இதில் வறுத்து வச்ச கம்பையும் போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றுறோம். அதே அளவு எடுத்த அந்த கம்பு கிளாஸ்லேயே நம்ம ஒரு 5 கிளாஸ் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். பிகாஸ் இது 1.5 கிளாஸ் கணக்கு வருது. 5 கிளாஸ் பொங்கலுன்றனால கொஞ்சம் நல்லா குழையணும் இல்லையா, அதனால் 5 கிளாஸ் தண்ணி. அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற அளவு உப்பு, பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. மஞ்சளும் போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதோட லிட்டு, குக்கரோட மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வரணும். 5 விசில் வர்றதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் நெய் ஊற்றி பொங்கல் தாளிக்க போகிறோம். நம்ம அதுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறம் இஞ்சி, முந்திரி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். அதே மாதிரி இந்த தாளிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தாளிங்க. ஆனால் இஞ்சியோ இல்லை முந்திரியோ சீக்கிரம் பொரிஞ்சிடறனால நீங்கள் லைட் ப்ரௌன், ரொம்ப ப்ரௌனும் கிடையாமல் ரொம்ப தீயவும் விடக்கூடாது. இப்போ ரெடியான தாளிப்பை எடுத்து பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கம்பு பொங்கல் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.